Hi friends, welcome to RR Simple Trading Solutions. ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல், அப்புறம் நம்முடைய இண்டிகேட்டர் எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆச்சு, எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம 8:57க்கு இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:57க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடிஷனல் லெவல்ஸாக நம்ம இதுவும் கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு ஒரு ஆடியோ நோட் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் ஆடியோ நோட்ல அப்படின்னா 530, 640, 425 இது எல்லாமே ஒரு மேக்னெட் லெவல். இது நியர்பைல மார்க்கெட் வரும் பொழுது, ஸோ மார்க்கெட் இது நியர்பைல வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நோக்கி இழுத்துரும். இந்த 360 எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அப்ப அந்த மார்க்கெட் அதை நோக்கி என்ன விதமான இம்பாக்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. அப்படியே நம்ம சார்ட்டுக்கு போவோம். சார்ட்ல பாருங்க, மார்க்கெட் 7 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு இங்க பாருங்க. ஸோ நம்ம சைமல்டேனியஸா சார்ட் பிளஸ் நம்மளுடைய லெவல் ரெண்டும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், எப்படி ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம இன்றி ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு அப்பதான் எளிமையா புரியும். நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல், அப்புறம் சார்ட்டுடைய அதாவது இண்டிகேட்டருடைய பவர் என்ன அப்படிங்கிறது. ஸோ காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 7 மணிக்கு ஓப்பன், சாரி 9:00க்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவன் ஓப்பன் ஆனதே நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆனா. ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 420ங்கிறது ஒரு மேக்னெட் லெவல். ஸோ மார்க்கெட் நேர்மலை இருக்கும்போது கண்டிப்பா இதை நோக்கி இழுக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போதைக்கு இந்த ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது, உடச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மார்னிங் வாய்ஸ் நோட்லயே கொடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 420 வந்தான். ஸோ ரிஜெக்ட் ஆகும் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம மேக்னெட் லெவல்கிட்ட மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனா. ரிஜெக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போனா நம்மளுடைய 495 ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிட்டு மறுபடியும் அதை உடைச்சது எக்ஸாக்டா 530. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்துருக்க லெவலுக்கு எவ்வளவு எக்ஸாக்டா இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ரெண்டு இந்த இந்த 420ல இருந்து 530 நம்ம இண்டிகேட்டர் வச்சு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ரீடெஸ்ட்ல எக்ஸாக்டா நம்ம என்ட்ரி போறதுக்காக தான் நம்ம இண்டிகேட்டர் பயன்படுத்துறோம். அப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, 9:00க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எங்க வருது 9:35க்கு 9:30 கேண்டிலும் 35 கேண்டிலும். ஆக்சுவலி அது எது நம்ம கொடுத்துருக்க மேக்னெட்டிக் லெவல். ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் வருது. மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, பிளஸ் நமக்கு இண்டிகேட்டர்ல ரீடிங்ஸும் கிடைக்குது. அப்ப கிடைக்கும் பொழுது இங்க நீங்க என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா அடுத்ததான் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 495ல ரிஜெக்ட் ஆகலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல ஈஸியா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கு, அப்ப இந்த இடத்துல குச்சி வைக்கலாம், அதாவது விக் இருக்கு, ரிஜெக்ஷன் இருக்குங்கிறப்ப நம்ம எக்ஸிட் ஆகலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ நீங்க இங்க ஒரு 80 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வரும். நமக்கு ரீடெஸ்ட்ல என்ட்ரி எங்க கிரீன் லைன் எங்க வருவான், ரெட் லைன் எங்க வருவான் அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டிகேட்டர் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்திருக்கோம், அது பத்தி வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்க நம்ம வீடியோஸ்ல பாருங்க, அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அப்ப இந்த இடத்துல மறுபடியும் ரெட் லைன்ல என்ட்ரி, நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் 2-3 கேண்டில் இங்கனையே அரைச்சிட்டு மறுபடியும் மேல போறான். ஸோ அந்த இடத்துல எங்க இருக்கு நம்மளுடைய ரிஜெக்ஷன் லெவல் 530. அப்ப எக்ஸாக்டா நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல மேக்னெட்டிக் லெவல் இங்க ரிஜெக்ஷன் ஆகணும். அதே இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறான். ரிஜெக்ஷன் ஆனதுக்கு நம்ம அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராஃபிட்டா புக் பண்ணிடலாம். அப்ப அகைன் இங்க ஒரு 60 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறான். நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த மேக்னெட்டிக் லெவல்ல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு, ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த லெவலுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது கீழே இங்க ரீடெஸ்ட், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரீடெஸ்ட் இருக்கலாம், பட் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், நான் சொல்லலை, அதை கூட நீங்க எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா மார்க்கெட் சடனா ஒரு ரிவர்ஸ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுக்கிறது சரியான முறையா இருக்காது. அதுக்கப்புறம் வர ரீடெஸ்ட், இந்த ரீடெஸ்ட்ல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்க எக்ஸாக்டா இங்க வந்திருக்கான் 48 பாயிண்ட் நம்ம கிடைச்சிக்கும். ஸோ இது எந்த இடத்துல இருக்கு நமக்கு, ஸோ இந்த ரீடெஸ்ட் கேண்டில் 1 மணி கேண்டில். அப்ப 1 மணி கேண்டில்ங்கிறது இது கரெக்டா நம்ம 460ல நம்ம கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ல என்ன பண்றான், கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போடுறான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பர் என்ட்ரி இந்த இடத்துல கிரீனை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப கிரீனை டச் பண்ணோன்னு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அடுத்ததான் இங்க ஒரு மேக்னெட்டிக் லெவல் 420 420ல ஒரு மேக்னெட்டிக் லெவல் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்க ரிஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப இங்க எடுத்தீங்க 48 பாயிண்ட்ல நீங்க நைட்டா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம், ஓகேங்களா. அப்ப நம்முடைய இண்டிகேட்டர் பிளஸ் நம்முடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ரெண்டு போதும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கானாலும் சரி, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நம்ம எங்க என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறதுக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மினிமம் ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சிருந்தா கூட போதும். ஏன்னா எஸ்எல் ரிவர்ஸ் போக மாட்டான், நம்ம எடுக்கிறதே
கிரீன் லைன்ல எடுப்போம், ரெட் லைன்ல எடுப்போம். எப்ப ரெட் லைன் வருவான், எப்ப கிரீன் லைன்ல வருவான் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது மார்க்கெட் எங்க போறான் பாருங்க. மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி இங்க இருந்து கீழே ஃபால் ஆகலாம். அப்படி ஃபால் ஆகும் பொழுதும் மார்க்கெட் எங்க வருது, ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நம்மளோட மேக்னெட்டிக் லெவல் எங்க இருக்கு, 360ல இருக்கு. ஸோ அடுத்ததும் அந்த 360க்கு தான் வர்றான். அப்ப ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டரையும் நம்மளுடைய இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 5 ரூபாயில இருந்து ஒரு நிமிஷம் எந்த ஸ்ட்ரைக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் 5 ரூபாயில இருந்து 50 சில்லற வரைக்கும் போச்சு. கடைசியா அது முடிஞ்சது கூட 51 ரூபாயில தான் முடிஞ்சுட்டான். அதாவது 24,450 அவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி இங்க வரும் பொழுது 5 ரூபாயில இருந்து 51 ரூபா 50 ரூபா வச்சுக்கோங்க, 50 ரூபா வரைக்கும் போனான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 0 to ஹீரோ. பட் அதெல்லாம் எல்லாமே பிளான் பண்ணி அவன் மூவ் பண்றதுதான். நம்ம அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். அவன் எங்க வருவான், மேக்னெட்டிக் லெவல் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நம்மளுடைய இண்டிகேட்டர் இது மட்டும் போதும். உங்களுக்கு அட்டகாசமா ஒர்க் பண்ணும். மார்க்கெட்ல எக்ஸலண்டான ட்ரேட் எடுக்கலாம். இன்னைக்கு மட்டுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட இங்க பாருங்க ஒரு 81 பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு 60 பாயிண்ட், இதுல ஒரு 80 பாயிண்ட், இதுல ஒரு 60 பாயிண்ட், அதுக்கப்புறம் டவுன் சைடு வரும் பொழுது மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 48 பாயிண்ட், ஒரு 48 பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப ஒரு 140 190 பாயிண்ட். இதுல ஒரு 100 பாயிண்ட் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு மினிமம் ஒரு 4000 இருந்து 6000 வரைக்கும் ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்திருந்தா கூட. ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் பத்தின டீடைல்ஸ் வேணும், உங்களுக்கு ட்ரையல் வேணும் அப்படின்னாலோ, இல்லை நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வேணும் அப்படின்னாலோ, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்கும் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.